நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறார். அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறதா நிதர்சன உண்மையோட சொல்லியிருக்கலாம். சட்டசபையில் தனது தொகுதிக்கு முறையாக நிதி ஒதுக்கவில்லை என அமைச்சர் பிடிஆர் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். அவர் அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. துறை சார்ந்த அமைச்சரே இப்படி பேசக்கூடாது, அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறார். அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கிறதா நிதர்சன உண்மையோட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இது போன்ற விஷயங்கள் முதலமைச்சரோட கலந்துகிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது. நானும் என்னுடைய அப்படி என்னுடைய எப்படி சொல்றாரு, அது உண்மையா பொய்யான நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும் போது அது நான் சொல்ல முடியாது. அது சபாநாயகர் அதுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நீங்க அது சார்ந்த அமைச்சர் எப்படி நீங்க பேசலாம், ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப இதுக்கு உண்டான இதுன்னா ஒரு நிதி பற்றாக்குறை ஏதோ என்னன்னா அது நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு நீங்க சரியான பதில் கொடுக்கணும் அவரே சொல்லியிருக்கிறார். ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிங்க. ஞாபகம் வந்துடும், கட்டிடுவார். ஏங்க பேப்பர் படிக்கலீங்களா நீங்க சகோதரர்? பேப்பர்லயே வந்துருச்சு, நேற்று எல்லா டிவிலையும் சொல்லியிருந்தோம். கண்டிப்பா அதை நான் ராஜினாமா நான் திரும்பி வாங்கிட்டு என்ன காரணங்கள் சொல்லியிருக்கேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.